இனியவர்களே, நாம் இன்றைக்கு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி என்கிற சமண மலை நோக்கி நாம் இப்பொழுது வருகை தந்திருக்கிறோம். இது திருப்பிணையன் மலை என்கிற பெயராலே அழைக்கப்பட்ட ஒரு மலையாக, இங்கே சமண துறவிகள் உறைந்த ஒரு இடமாக, ஒரு மிகப்பெரிய பள்ளியாக இது இருந்திருக்கு. அப்போ இந்த பள்ளி எப்போ இருந்து செயல்பட்டிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2300 வருஷ தொன்மை அந்த கல்வெட்டுகள், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் இருக்கு. இது கிபி 9-10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. திருப்பிணையன் மலை அப்படிங்கிற பேரு, கழிஞ்ச மலை இந்த பகுதிகளுக்கெல்லாம். இது சுத்தி ஒரு 7 மலைகள் இருக்கு. இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஊர், இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய மலையில மேல குகைகள், அங்க ஒரு 5 இயற்கையான குகை இருக்கு. அதுல 6 வெவ்வேறு கல்வெட்டுகள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள், ஒரு 2300 வருஷ பழமையான கல்வெட்டு இருக்கு. இப்போ இதை யார் செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது என்ன சொல்லுதுன்னா, திருப்பிணையன் மலை பொற்கோட்டு கருணத்தார் பேரால் அச்சநந்தி செய்வித்த திருமேனி பாதிரிக்குடியார் ரக்ஷை அப்படின்ற இந்த கல்வெட்டு கிபி 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. அச்சநந்தி முனிவர் 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அந்த சமண துறவி, அவர் உருவாக்கின சிற்பம் தான் இந்த அருக திருமேனி. அப்ப இந்த பகுதியில இன்னைக்கு அரிட்டாப்பட்டி, இன்னைக்கு டங்ஸ்டன் தொழிற்சாலை அப்படிங்கிறது வரப்போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஊர் ரொம்ப நீர்நிலைகள் நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 30 கண்மாய்கள் இருக்கு. ஏரின்னு சொல்லக்கூடிய அந்த கண்மாய்கள், அந்த 30 கண்மாய்கள் பாத்தீங்கன்னா அதுல நிறைய வகையான பறவைகள் இங்க இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 275 வகையான பறவைகள் இந்த ஊர்ல இருக்கு. ஒரு பறவை ரொம்ப ஸ்பெசிபிக்கா அது ராஜஸ்தான்லயும் இங்கேயும் மட்டும் இருக்கக்கூடியது. அது இந்த சண்டியர் வல்லூர் அப்படிங்கிற பேரால எப்பயுமே காலை பின்னாடி உதச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய பறவை. இப்படி அந்த பக்கம் மலைக்கு போனோம்னா அந்த பறவையை பார்க்கலாம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் வேற எந்த இடத்துலையுமே இல்லாத பறவை இனம். அதுல அந்த ஒரு 275 வகையான பறவைகள். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அது ரொம்ப ஸ்பெசிபிக். இந்த ஊர் பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலமா அரசாங்கம் 2020ஆவது வருஷத்துல அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 2 இடங்கள்ல இருக்கிறது. ஒன்று இந்த ஊர்லயும், இன்னொன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேனி மலையிலையும் இருக்கிறது. ஸோ இப்படி பல விஷயங்கள். அதில் சமணப்பள்ளி கிபி 7-8ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுகளில் சிறப்பாக இருந்தது. அந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள், இப்படி இங்க இருக்கக்கூடிய ஒரு 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள், மழை நீர் உள்ள புகாமல் இருக்கிறதுக்கான இந்த இதுதான் இயற்கையான குகையா இருந்திருக்கு. இங்க துறவிகள் இருந்திருக்காங்க. நீர் வடியக்கூடிய, அது மழை நீர் உள்ள புகாத இடத்தை நம்ம இங்க பாக்குறோம். இந்த கல்வெட்டுகள் ஒரு இடம், இங்க 2 இடம், இதெல்லாம் தமிழ் பிராமி கல்வெட்டுகளா, தொன்மையான கல்வெட்டுகளா இங்க காட்டப்பட்டிருக்கு. இப்படி சமணத்தினுடைய தொன்மை இன்னைக்கும் கூட தொடர்ந்து போராட்டங்களை மேலூர்ல பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க படுக்கை இருக்கக்கூடிய இடத்தை நம்ம பார்த்திருக்கோம். அண்ணாண்ட பக்கம் மருந்து குழிகளும் கூட இருக்கு. அதான் அந்த தமிழ் பிராமி அங்க. ஸோ இது போக உங்களுக்கு இந்த மலையை பாதுகாக்கணும்னு சொல்லி உள்ளூர் மக்கள் அவங்களும் பெரிய அளவில் போராடுறாங்க. இதை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்கள்ல இன்னைக்கும் மேலூர்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் வச்சிருக்காங்க. இந்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள்லாம் வந்ததுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு தொன்மையான இடம், கிட்டத்தட்ட 2200 ஆண்டுகள் தொன்மையான வரலாற்றை தாண்டாலையெல்லாம் சொல்றாங்களா, அது வர்றதுக்கு எல்லாரும் உறுதியா தான் இருக்காங்க. அம்மாவுக்கு என்ன வயசாகுதுங்க இப்போ? என்னம்மா? 90 வயசாகுது. ஓ, ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. வீரம்மாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இந்த அரிட்டாப்பட்டி, எங்களுக்கு விழுப்புரங்கம்மா, விழுப்புரம், வந்தவாசி, திண்டிவனம் அந்த பக்கத்துல வந்திருக்கோம். இன்னைக்கு அந்த சமண மலை இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அதெல்லாம் நீங்க இருக்கும்போது உறுதியா இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா.
வீரம்மாள் அந்த வீர சங்கத்தினுடைய சமண சங்கத்தினுடைய ஒரு பேரோட இருக்கீங்க. ரொம்ப இந்த தெய்வமே அதுவே அந்த காலத்தில் உள்ள தெய்வம் அது. மலையெல்லாம் பார்த்துங்க, சாமியை பார்த்துங்க, அவளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. அம்மா அதே போல் அந்த சமண தெய்வத்துக்கு அன்றாடம் விளக்கு ஏற்றுறதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணுங்க. என்றைக்குமே அரிட்டாப்பட்டிக்கு அழிவு கிடையாது, மலைக்கும் அழிவு கிடையாது. உங்களுடைய போராட்டத்தில் சமணர்களுடைய பங்கும் இருக்குது. நாங்கள் எங்கள் ஊர் சார்பாக உங்கள் போராட்டத்தில் கலந்துக்கிறோம். ரொம்ப நன்றிம்மா உங்களை பார்த்ததுக்கு.